ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வருது வந்திருக்கோம்டா வல்வெட்டித்துறை மீன் சந்தைக்கு வருது வந்திருக்கோம். இது வந்து வல்வெட்டித்துறையிலேருந்து மீன் சந்தை வீதியால் உள்ள வரைக்கில் தான் இந்த வல்வெட்டித்துறை மீன் சந்தை வீதி கரெக்டம் இருக்குது. இங்கே தான் மீன் விற்று கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த பக்கத்தால் போனீங்கன்னா உதயசூரியன் கிடைக்கிற வரும். உதயசூரியன் இங்கே வந்து பட்டை போட்டி நடக்கிறது. இப்போ நாங்கள் வந்து வல்வெட்டித்துறை மீன் சந்தைக்குள்ளே வம்பாங்க. இதான் வல்வெட்டித்துறை மீன் சந்தை நுழைவாயில். மை யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. தயவு செய்து உள்ள வம்பாங்க. இப்போ இங்கே வந்து கூரல் விலையில் வந்து மீன் விலை போய்கொண்டிருக்குது மக்களே. மணவாயின் மக்களே 1300 ரூபா கூரல் விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். அண்ணாட வந்து திருக்க எவ்வளோ என்ன கிலோ? கிலோ 800 ரூபா. கிலோ எடுத்தா அரை கிலோ எடுத்தா 500 ரூபா. அரை கிலோவா எடுத்தா 500 ரூபா. அடுத்து சுங்கன் எவ்வளவு? கிலோ 400 ரூபா. சுங்கன் கிலோ 400 ரூபாய்க்கு அண்ணா கொடுத்து கொண்டிருக்கார். அடுத்து சங்கு, இது என்ன மாதிரி என்ன சங்கு? கடல் சங்கு. கடல் சங்கு என்ன எவ்வளோ விற்கிறதுக்கா? இது இறைச்சி தான். இது சாப்பிடலாம். சாப்பிடலாம். இப்போ 2-3 இருந்தால் விற்கலாம். இது ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். அடுத்தது அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இறால் என்ன விலை நான் போகுது கிலோ வண்டைக்கு? 1800. 1800. இந்த இறால் 1800. 1800. வேறு 1500 ஐயா. கூட்டல் பேர் ஐயா. உடம்பு 1500. விளமீன் எவ்வளோண்ணா கிலோ? 1200. 1200 கிலோ. 1200 சொல்லு மண்டே கிலோ 1000. 200 ரூபா. அதாவது 800 ரூபா. இது எவ்வளோ இது? 600 ரூபா அடி கிலோ. உடன் மீன்களை வந்து இங்கே விற்று கொண்டிருக்கிறான். கடலில் பிடித்து கொண்டு உடனே விற்று கொண்டிருக்கிறான். எக்கச்சக்கமான வியாபாரிகள் மக்கள் வந்து கூரல் விலையிலையும் வாங்கி செல்வதற்காகவும் வருகை வந்து கொண்டிருக்கின்றனர். நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். அண்ணாட வந்து இறாலுகள், கணவாய்கள், மீன்கள் இருக்குது. என்னென்ன விலை என்று சொல்லி பார்ப்போம். அண்ணா இந்த இறால் என்ன விலை? என்ன இது 1 கிலோ 450. 1 கிலோ 450. இது லண்டன்ல வந்து நான் பார்த்தேன். இங்க 12 பவுண்ட்ஸ் சொல்றாங்க. இங்கெல்லாம் மலிவு தான். மலிவு. ஒன்று ஜோசிக்க தேவையில்லை. இங்க உடனே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த இறால் எவ்வளோ? என்ன இது கிலோ வந்து 1600 ரூபா. 1600 ரூபா. இது 2000 ரூபா. 2000. 100 ரூபா குறைச்சு கொடுக்கலாம். குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன இறால் வந்து கிலோ 1300 ரூபா கொடுக்கலாம். கிலோ 1300 ரூபா கொடுக்கலாம். விளமீன் அண்ணா? விளமீன் வந்து மற்ற நாளில் வந்து 800 ரூபா தான். கிட்ட 1200 ரூபா போடலாம். 1200 ரூபா கிலோ. மற்ற கனவா வந்து கணவாய் கிலோ 1000 போடலாம். கிலோ 1000 ரூபா. கணவாய் கிலோ 1000 ரூபா. நாங்களே உயிர் மீன் துடிக்க அண்ணா கொண்டிருக்கார். காரிங்களே பிடிக்குது உயிரோட. இது புளியானம் வச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குமா? புளியானம் வச்சு சாப்பிட்றது நல்ல இடத்துல பேர் போனது புளியானம் தான். புளியானம் தான் கல்படித்துறை என்றாலே புளியானம் தான் பேர் போனது. காக்கில 400
இப்போ நாங்கள் அம்மாவோட வந்திருக்கோம். அம்மா இது என்ன மீன் அம்மா பேர்? அதில் எவ்வளவு கிலோ? ஒன்று 500. அடுத்தது துள்ளுமண்டை மீன் எவ்வளவு? கணவாய் வந்து கிலோ 1000 ரூபாக விற்று கொண்டிருக்கா. மீனக்கா எவ்வளவு? 1000 ரூபா கிலோ மீன். துள்ளுமண்டை கிலோ 800 ரூபா. இது வந்து ஒட்டி எவ்வளோக்கா? கூரா அவ்வளவு கூரா வந்து 300 ரூபா. இது 500 ரூபா. இதில் பாருங்க மீன்கள். இதில் வந்து கணவாய் வந்து இதோட இருக்குது. கணவாய் அடுத்த காலுகள் அரைக்குலா கிலோ எவ்வளவு? 1400 ரூபா. விளமீன் 1400. கணவாய் சின்ன கணவாய் 1800. இந்த ஓட்டு கணவாய் 1800. சுறா கிலோ 2500 ரூபா. சுறா இந்த சுறாக்கு என்ன பேர்? கொம்பன் சுறா. 2 முறை பிரைஸ் தான். ஓகே. நண்டு 1400 ரூபா. சிங்கிரால் அதே வேலை கிலோ 600 ரூபா. இதில் பாருங்க மக்களே, ஐயா திருக்க வந்து வட்டி கொண்டிருக்கார். நீட்டாக வந்து வட்டி கொண்டிருக்கார் மக்களே. தென்னாம்பெரிய திருக்கு. அடுத்து இங்கால வந்து மீன்கள் வந்து இதில் வந்து வட்டி கொண்டிருக்கீங்க. புறம்பா பாருங்க, புறம்பா வட்டி கொடுக்குற இடம். தான் மீன் நறுக்குறீங்க. ரைட்டில் வந்து நறுக்கிறாரு. அப்படின்னு வந்து ஏற்றில் விட போய் பாருங்க மக்களை தான் வந்து கணவாய். இருக்குது வெளியால மீன் வந்து இருக்காது. அதுபடி மாதிரி வந்து அண்ணா வந்து விளம்பீன் வெட்டி கொண்டிருக்கார். விளம்பீன் அண்ணா வணக்கம் அண்ணா. எவ்வளவு காலமா நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட கிட்டத்தட்ட 35 வருஷம் தாண்டி விட்டது. 35 வருடம். ஓகே. மற்ற என்னென்ன நாளில் சந்தை கூடும்? என்னென்ன நேரத்தில்? எங்கண்ட விரதம் இங்கே கோயில்கள் கூட. அதனால் வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 150-200 நாள் தான் அந்த கூடுதல் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து மற்றெல்லாம் கோயில் திருவிழா இல்லானே எங்கடெல்லாம் தெய்வ பக்தி கூட வல்லத்துறையில். அதனால் வந்து அது ஒரு புனிதமாக நாங்கள் எடுக்கிற ஊர் தான் இது. சொல்லுங்கள். மழை காலங்களில் வந்து இப்போ என்ன மாறி? மழை காலங்கள் முன்ன மாதிரி மாறி சொன்னால் இப்படி இந்த திருமீன் ஒன்றும் வராது. ஆனால் இப்போ மாறி இல்லாபடியால் திருமீன்கள் வருது. அது அந்த காலத்தில் வந்து கடல் அடிப்பு மாதிரி இல்லை தானே. சுனாமி பிறகு கடல் அடிப்பு எல்லாம் குறைஞ்சிட்டு போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆளும் கொண்டு மழையில தான் போய் வர கஷ்டமாக இருக்குமே. ஆமாம். ஆழிக்கடலுக்கு வந்து அது வந்து இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்ந்துட்டு தானே. காற்று புயல் உடனே தெரியும், உடனே கடைக்கு வந்துருக்கு. மீன் விலைவாசிகள் என்ன மாதிரி? இந்த மாறு காலங்கள்லாம் மீன் கொஞ்சம் விலையாக இருக்குது. வந்து இப்போ வந்து 1 கிலோ மீன் வந்து நேற்று முந்த நாள் தான் கூறல்லே 500-600 ரூபா போனது. துள்ளுவண்டை செம்பாராதிகள் வேண்டாம் விளமீன் இல்லாமல் வந்து ஒரு 700-800 ரூபா போனது. இன்றைக்கு தான் ஒரு 1000 ரூபாய்க்கு மீன் விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து துறையில் வந்து டோலரோட வலிக்கிட்டால் எல்லா மீனும் மாறக்கூடிய மாதிரி இருக்குது.
இறாலுகள் கனவாக நண்டுகள் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி அதை பொதுவாக வந்து பள்ளிக்கூடத்தில் பேர் போனது கூழ் வந்து காய்ச்சுவாங்க அதுக்கு எல்லா சாமானும் எல்லா இடத்துலையும் வந்து வாங்குவீங்க வந்து அதனால் மீன்கள் வரக்கூடிய மாதிரி இருக்குது வந்து பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் விரத நாள் சனத்தை பாருங்க விலை சரியான சனம் குறைவு வந்து இடைய மாதப்பிறப்பு அப்போ சனங்கள் கொஞ்சம் குறைவு தான் வந்து தொழில் மந்தமாக தான் நடக்குது கொஞ்சம் மீன் எடுத்தா கொடுத்தாச்சு கொடுக்குற மீன் நல்ல மீனாக கொடுக்கணும் கட்டியில் கறி மணக்கணும் இல்ல முதல் வந்து ஓடி எடுத்துறாங்க வந்து தூரங்களை போய் இப்ப நம்ம கூட வந்து இங்க வந்து சந்தைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பிரதானமா கனவாண்டு ஆளு நிற்கிறேன் இங்க பிடிக்கிற மீன்களை வரங்க ஓ இங்க பிடிக்கவே ஜாவரி மாதிரி இருக்கு நம்ம வாடிகள் இருக்குது நல்ல கூடுதல் மீன் மட்டும் எடுக்கக்கூடிய வாடிகள் மாதிரி இருக்குது எங்க பக்கத்துலேயே ஒரு ரைனி வாடி என்ற ஒருவர் இருக்கு ARS வானம் இருக்குது எம்டொலி இருக்குது எங்க சுமன் என்ற ஒரு படிகள் இருக்குது அவங்கள மீன் எடுக்கிறது வந்து எடுத்து அனுப்பி கொடுத்துருக்காங்க பின்னர் வார ட்ரோலர் வந்து நாட்கள் எல்லாம் அவங்க கொள்வனை செய்வாங்க ட்ரோலர் வாரில் ஒன்றுமே கழிவு இல்லை எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது மீன்கள்ல கருவாடுகளும் போடுறதா இந்த மாதிரி கூடுதல் காரல் வந்து கருவாடு தான் போறாது 7-8 நாள் வந்து 5-6 நாள் உப்பில் வச்சிருப்பாங்க உப்பில் போட்டு வச்சிருப்பாங்க வெயில் வர காஞ்ச சரியான வெயில் 2 நாள் கருவாடு 2 நாளே காணுங்கிற காரலுக்கு மற்ற மீனுக்கு காரல் மீனுக்கு அதான் அந்த காரல் அந்த மீன் தான் காரல அந்த மீன் ஓகே வல்பட்டித்துறை மீன் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த விலை குறைவாக வந்து இந்த மலிவான விலையை வந்து தரமான மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மக்களே எக்கச்சக்கமான மீன்கள் வந்து இருக்குது இதை வந்து உடனே வந்து கடற்கரையில் வந்து பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வந்து விற்கணும் விற்பனை செய்யணும் பார்த்தீங்களா அருகில் வந்து கடல் இருக்குது உயர் மீன்களை வந்து வெற்றி கொள்ளலாம் அதுவும் எங்கும் இல்லாத மலிவான விலைகளை மக்களே இதுல வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்து வந்துருக்காரு விளமீன் பாங்க என்னன்னா விளமீன்ல கொடுவா பாங்க அடுத்து இதில் வந்து போட் போட்டிருக்கேன் கருத்துல பல்வெட்டித்துறை மீன் சந்தையில் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் பல்வெட்டித்துறைன்னு போட்டிருக்குது இங்கே வந்து மண்டக இதில் பார்த்தீங்கன்னா மண்டபக்காடு குகை இருக்குது அடுத்து தொண்டமனாறு பாலம் இருக்குது மக்களே அடுத்தது வந்து மீன் சந்தை இது அடுத்து ஊரணி ஊற்று இருக்குதான் ஊரணி ஊற்று அடுத்து நீச்சல் தடாகம் பார்த்தீங்களா தான் வல்வெட்டித்துறை டூரிஸ்ட் பிளேஸ் வல்வெட்டித்துறை டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லி காட்டுவீங்க நம்ம அம்புக்குடியால மக்களே வல்வெட்டித்துறை என்றாலே பட்டப்போட்டி அடுத்து இந்திரவிழா என்றாலே ஃபேமஸ் இன்னும் நிறைய வரலாறுகளை கொண்டமைந்த ஒரு பூமி என்று சொல்லலாம் வல்வெட்டித்துறை இந்த வல்வெட்டித்துறை சிறப்பு வந்து எல்லைகள் அற்றது இந்த வீடியோ உண்மைக்கும் பிடிச்சிருக்குமென்ற நம்புறேன் மக்களே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க மக்களே தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோக்களை வந்து பதிவிட முடியும் நன்றி